இன்றைக்கி நான் உங்களை திண்டுக்கல் கரூருக்கு மத்தியில் உள்ள தொப்பைசாமி மலைக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பஞ்சபூதங்களையும் ஒன்றடக்கிய சிவபெருமானு இந்த காத்து ரூபத்தில் எங்களுக்கு தரிசனம் தந்ததாக நாங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தோம். மூவாயிரம் அடிக்கு மேலே உள்ள சுயம்பு சிவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலையோட உச்சிலேருந்து நம்ம பார்த்தோம்னா கொண்டராங்கி மலையும் ரங்கமலையும் ஒரே நேர்கோட்டில் அமைச்சிருக்கிறத பார்க்கலாம். அந்த பாக்கியம் எங்கள் 30 பேர்த்துக்கும் கிடைச்சிது. அந்த அனுபவத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்மளோட இந்த பயணம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டிலேருந்து கரூர் போகிற வழியில் இருக்கிற கோவிலூருங்கிற ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சி கும்பப்புலி கருப்பசாமி மலை அடிவாரத்துக்கு போகணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல கோவிலூர்லேயே தண்ணி சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேயே வாங்கிக்கோங்க. அங்கே மலை அடிவாரத்தில் ஒரு கடையும் இருக்காது. அதனால் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி போகலாம். தனியாக நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா தனியாக வண்டியில் கூட போகலாம். அந்த மாதிரி இருக்குது இடம். இந்த குரூப்பை ஆர்கனைசேஷன் பண்ணுறது யாருன்னா நிர்மல் ப்ரோ தான். நம்ம நிர்மல் ப்ரோவோட இது குழு பயணத்தில் 2வது ஒரு பயணம். இன்றைக்கி நம்ம தொப்பையசாமி மலைக்கு தான் போக போகிறோம். வெல்கம் டு அன்பு ட்ராவலர். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவில் இருக்கிற தொப்பைய சுவாமி மலை. இல்லை தர்பேஸ்வரர் அவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம். மலைக்கு மேலே இருக்கிற சுயம்பலிங்கத்தை தான் நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த தாட்டி 11 பேர் இல்லை 27 பேர் வந்திருக்கிறோம். கரூர் திண்டுக்கல்லில் ஒன்று கூடி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஆட்டோ இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே பாய் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது பாதை. இங்கே பாருங்கள், கிராமத்துக்குள்ளே தான் அந்த வழித்தடம் போகுது. பின்னாண்ட ஒரு 5-6 பேர் வந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 6-7 பேர் போயிருக்காங்க. மொத்தம் 27 பேர் வந்திருக்கோம். இந்த ட்ரெக்கிங் பயங்கரமாக இருக்க போகுது, வேறு லெவலாக இருக்க போகுது. செமையாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. நீங்கள் மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே இடத்த பக்கமாக ஒரு வீடு இருக்கும். நீங்கள் அங்கே தண்ணி கேட்டிங்கன்னா தருவாங்க. அங்கே 2 நாய்க்குட்டிகள் இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் கிட்ட அது அவ்வளோ அழகாக விளாண்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துல எல்லாருமே கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் ஏற தொடங்கினோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நாங்கள் ஒரு 3 மணி நேரம் பயணம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே இருக்கிற தடியோ குச்சியோ கம்போ அல்லது நீங்கள் ஊண்டுகோலாக பயன்படுத்துறதுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த மலையேற்றம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்க போகுது. தமிழ்நாடு வனத்துறை முக்கிய அறிவிப்பு போர்டு போட்டிருக்காங்க. இங்கேருந்து ஸ்டார்டிங். இந்த வனத்துறைன்னு கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த போர்டு பார்த்திங்கன்னா இங்கே தாங்க அடிவாரம். இங்கேருந்து மலைப்பாதை தொடங்குது. அந்த ஊர் மக்களில் ஒரு ஐயா சொன்னார், நிறைய இடத்துல வழி பிரிஞ்சு போகும், பார்த்து கவனமாக போங்க. இங்கே இருக்கிற ஏரோ மார்க்கெல்லாம் நாங்கள் தான் போட்டு விட்டோம், நிறைய மக்கள் வராங்கன்ட்டு. பல நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்காங்களாமா. அது இல்லாமல் நீங்கள் போகும்போது அந்த ஏரோ மார்க் இல்லையா, அதை பார்த்தே நடந்து போங்க. 4-5 வழித்தடம் போயிட்டே இருக்கும். நேராக மட்டும் போங்க. கும்பப்புலி கருப்பசாமி கோயில் வரைக்குமே வழித்தடம் அப்படி தான் பிரித்து போவோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நரி, காட்டு பன்றி, காட்டு எருமை இங்கே உலாவுதாங்களா. அதாவது இந்த இடத்துல ரொம்ப கவனமாக போங்க. காட்டு பன்றி வரும், நரி வரும், நீங்கள் போகும்போதும் போச்சா காட்டு எருமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் குழுவில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் நரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தான் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே காட்டு எருமை இருக்குதாம்மா. எங்கேருந்து சாதாரண ஓடி வந்தாலும் தெரியாது. எல்லாம் செம்மி கலரில் தான் இருக்குது. நிறைய அதே கலரில் தான் இருக்கும். காட்டு எருமை இருந்தால் கூட தெரியாது, அடர்த்தியாக தான் இருக்குது இந்த இடம். பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம 30 பேர் போ. இங்கே பாருங்கள், இந்த மரம் சாஞ்ச மாதிரி அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் ஹாய் மக்களே. அன்பு டிராவலர் இவரோட சேனல் வந்து நான்
ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் பேர் என்ன? ஸ்ட்ரேஞ்சர் மகி. நீங்கள் பாருங்கள், லிங்க் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன் கண்டிப்பாக. அவர் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு அந்த வீடியோவில், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மார்க் 2 மார்க்காக பிரியுது. இங்கே ஒரு வழித்தடம் போகுது தான், இங்கே சங்கு ஊதிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி போனாங்க இல்லையா அவங்க, நம்ம ஆளுங்க தான். கருப்பசாமி கோவில், மலையாடி வாரத்தில் இருக்கிற கருப்பசாமி கோயில். கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்துட்டங்க. இவர் பேர் தான் கும்பப்புலி கருப்பசாமி கோவில். காட்டையே பாதுகாக்கிற ஐயா எங்களையும் பாதுகாத்து அந்த சிவபெருமானை சந்திக்க வைங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த இடமே அவ்வளோ பவராக இருந்துச்சுங்க, அவ்வளோ உணர்வாக இருந்துச்சு. இங்கே எல்லாருனாலையும் போய் வழிபட முடியுமான்னு தெரியாது, அங்கே அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு. ஐயாவோட அந்த அனுகிரகம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இங்கே எவ்வளோ ஒரு துஷ்ட சக்திகளும் துஷ்ட எண்ணங்களும் கூட வந்தீங்கன்னா அதை அப்படியே விரட்டி அடிச்சிடுவார் ஐயா. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐயாவை நாங்கள் தரிசனம் பண்ணது அவ்வளோ கொடுப்பன வேண்டும். நீங்கள் பாருங்கள் அவர் எவ்வளோ கம்பீரமாக இருப்பார்னு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனாங்க. இந்த இடமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே உட்காந்துருந்தோம், இங்கே இருக்கிற இயற்கையெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே மலையேற்றத்தில் தொடங்கிட்டோம். இந்த பக்கம் நாங்கள் இதில் இறங்கி வந்தோமா, இப்போ இதில் போயிட்டுருக்காங்க, இதில் வரையே போகணும். எப்படி ஏற முடியுதா? ஜுஜிபியா? அண்ணனுக்கு இமயமலையே ஜுஜிபின்னு தான் சொல்லுவார். சாப்பிட்ரு. இது விக்ரம் படத்தில் வர மியூசிக் தானே. அன்பு எல்லாரும் பாருங்கள், அன்பு எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக தெரியணும் அன்பு. ஏன்னா அன்பு இஸ் ஹார்ட், பியூரிட்டி ஹார்ட். நமக்குள்ள எல்லாருக்குமே ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அது நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தான் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். அந்த மாதிரி என்றைக்குமே எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவே இருங்க, அதுதான் வாழ்க்கை. பாருங்க, கொஞ்சம் ஏறி வந்தோம், மறுபடியும் ஒரு சமதளத்தில் இந்த பாதை போயிட்டுருக்குது. இப்போ இங்கே போயிட்டு அப்படி இங்கேருந்து அங்கே போகணும், தெரியாது உங்களுக்கு, நான் கொண்டு போய் காட்டுறேன். ஒரு 1000 அடி. ஆமாம் ஆமாம், அங்கே அவர் எழுதி 2000 அடி ஏறும்போது கூலிங் வரும். 2000 அடியில் பெஸ்ட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் வரணும்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், இப்பயும் பனிமூட்டமாக மாதிரி தான் இருக்குது, வெயில். அதனால தண்ணி வந்து 5 லிட்டர் எடுத்துன்னு போகணும். 10 சொன்னார், 10 லிட்டரே 10 சொன்னார். 10 லிட்டரே 10. நீங்கள் தான் அவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், நிறைய விஷயம் சொன்னார்ல. அவருக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, விவசாயம் கால்நடை வளர்ப்பு பிடிச்சிருக்கு. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, மனுஷனோட மிருகங்களே எவ்வளோ மேல், அதுக்கிட்ட அன்பாக இருந்தால் அது அன்பாக இருக்கும், அதான் நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. மனுஷங்களாம் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. அவர் சொன்னது எல்லாருக்கும் ஒரு பாடம் மாதிரி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் எல்லாம் மாயை. இங்கே வந்து ஏற்கனவே பெயிண்டில் போட்டிருக்காங்க மார்க்கு. மலையில் அழிஞ்சு போச்சு. நம்ம அண்ணா மார்க்கர் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் பின்னாடி வராங்க இல்லையா, அவங்க வழி மறந்துடக்கூடாதுன்ட்டு நம்ம அண்ணா வந்து மார்க்கர் கொண்டு வந்து போட்டிருக்காரு. இது நம்ம 1 மணி நேரத்துக்கு தாங்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வராமல் இருந்தால் சந்தோஷம். மழை வரட்டும், ஆனால் கல்லில் படக்கூடாது. மழை எப்படிங்க கல்லில் படாமல் வரும்? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மண்ணில் கல்லில் பட்டு தான் நமக்கு தண்ணி வரும். அது ஒரு கிருஷ்ண பகவான் ஏதாவது ஒன்று பிடிச்சி, வர்ண பகவான் அதுக்கு இது ஒரு பாயிண்ட் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும். பாருங்க, பாதையே கொஞ்சம் கொஞ்சம் முள்ளு தான் நிறையா இருக்குங்க. பாதையை பார்த்து தான் கால் வைக்கணும். நம்ம இப்போ மலையிலேருந்து ஓடக்கூடிய ஓடைக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க,
கீழே ஒரு ஐயாட்ட கேட்கும்போது சொன்னார், இங்கே நாங்கள் எழுதியிருக்கோம், அதை பார்த்து போய் தண்ணி இருந்தால் பார்த்து குடிங்கன்னு. மழை காலத்தில் வரும்னு வேறு சொன்னார். இப்போ இருக்கான்னு தெரியலன்னு தான் சொன்னார் அவரும். இங்கே போகிற வழி இருக்குது, ஈரம் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆமாம் கடை தண்ணி ஓடுற தண்ணினா உங்களுக்கு இனிப்பாக இருக்குது. கடை தண்ணி டேஸ்ட் பண்ணி குடிச்சிங்களா? வேணாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் குடிச்சிங்களா விடுங்க, ஒன்றும் இல்லை. அது இதுதான் வேரோட அந்த மண்ணோட. எல்லாத்துக்கும் போன தாட்டி இப்படி தான் தண்ணி குடிச்சு சளி பிடிச்சிது. ஒவ்வொரு உடம்புக்கு ஒத்துக்கும், ஒவ்வொரு உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால நீங்கள் வடிகட்டி குடிக்கிறது ரொம்ப பெட்ரு. வடிகட்டி சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க, அது ரொம்ப பெட்ரு. இங்கே சூடு பண்ண முடியாது. நீங்கள் எதுக்கும் நீங்கள் கீழே எதுக்கும் தண்ணி கொண்டு வந்துருங்க, அது உங்களுக்கு பெட்ரு. ஒவ்வொரு உடம்புக்கு தாங்காது இந்த நீர். சப்போஸ் தண்ணி இல்லைன்னா நீங்கள் சூடு பண்ணி தான் குடிச்சே ஆகணும். இந்த கைக்கு நேராக பாருங்கள், இது ரங்கமலை. அதுக்கு பக்கத்தால் இந்த கைக்கு நேராக பாருங்கள் கொண்டராங்கி மலை. ரெண்டும் ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே குடிச்சது தண்ணியோட சரி, மறுபடியும் குடிக்கல. எல்லாம் உட்காரன்னு சொன்னாங்க, நான் பாட்டு நடந்து வந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். தாத்தா வீட்டில் பிடிச்சோம் இல்லையா அந்த தண்ணி. இது எடுக்க மாட்டேங்க, ஜலத்தையா கீழேருந்து எல்லாருமே மேலே வந்துட்டாங்க. இப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். இங்கேருந்து நல்லா சூப்பரான வியூ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போவோம். மாதிரி ஒரு உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த தெரியுது பாருங்க, இது வந்து நம்ம அது என்ன இடம் அது இப்படி தான் ஏறி ஆகணும். அம்மாடி நம்ம கீழே இந்த பள்ளத்தாக்கு பாருங்க எவ்வளோ பெருசு தெரியுது. எல்லாம் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் அப்பா. ஓ நல்லா வியூ சூப்பராக இருக்குது. ஐயம்மா வீடியோட வியூவை பார்த்துட்டு பாதத்தை மறந்துட்டேன், தடி விட்டுருச்சு. அப்படியே உக்காந்துக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நின்று அந்த இடத்த பாருங்க, நடந்துக்கிட்டே பார்க்கும்போது இந்த மாதிரி தான் தகுதி விழுவீங்க. அதனால் ஒரு இடத்த பார்க்கணும்னா நின்று பாருங்கள், அவ்வளோதான். எவரும் சொல்லாமலே பூக்களும் தானா சிது உலகம் இல்லாமலே இருமனோ ஏது. அந்த மாதிரி இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு அழகான சாங் கேட்டுக்கிட்டே போகலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இயற்கையே ஒரு இசை தான். இந்த இசையை கேட்டுட்டு போகும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த அழகான ஒரு உணர்வு வெளிப்படுது. நம்ம இத்தனை நாட்களாக நம்ம நகரத்துலேயே நம்ம வாழ்ந்துருப்போம். இன்றைக்கி ஒரு நாள் இந்த தர்பேஸ்வரர் மலையில் வரும்போது இந்த இயற்கையை நம்மக்கிட்ட பல அற்புதத்தை ஒரு அறிவையும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு தாட்டி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த காற்றுல நிறைய விஷயம் இருக்குது. அந்த காற்று சாதாரணமாக வீசுது அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த இடத்துல தர்பேஸ்வரர் நினச்சா மட்டும்தான் வர முடியும். நாங்கள்லாம் அவர் நினச்சி தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நின்றுக்கிட்டே பேச வேணாம், கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டே பேசுவோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 10:30 மணி இருக்கும். நம்ம ஊர்லேருந்து யாரை போகிறாங்களான்னு பார்க்கும்போது நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ப்ரோ, சேனல் பேர் மட்டும்தான் மறந்து பேர் தெரியும், மகி ப்ரோ. நானும் வரேன்னு சொன்னோன்னே அவர் ஏறிட்டார், திண்டுக்கல் போகிற பஸ் ஏறிட்டார். எனக்கோசரம் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணார். நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஒரு 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு 12 மணிக்கு எடுத்தாங்க பஸ்ஸு. ஒரு அங்கேருந்து நம்ம ஒரு 3 மணிக்கு இங்கே வந்தோம். வந்து கேங்கோட மிங்கிள் ஆகிட்டோம். இப்போ ஜங்கிள் பண்ணிகிட்ருக்குறோம். ஜங்கிள்னால் ட்ரெக்கிங் தான். ஆமாம், இது பாருங்க. அண்ணா இது என்ன போகிறான்? இங்கே இருக்கிற இலதலைக்குள்ளெல்லாம் பார்த்து தான் நம்ம காலை வைக்கணும். இதை வந்து பெரிய பூரா நம்ம கத்திரி மலையில் பார்த்துருப்போம் கடைசியாக நம்ம கீழே இறங்கி வரும்போது.
இங்கே அது வந்து ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு, இது வந்து சிவப்பும் கருப்பும் கலந்த மாதிரி இருக்குது. அண்ணா பறக்க போகுதுண்ணா. அண்ணா 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 கம்முட்ருங்க அண்ணா, வேணாம் அண்ணா. சரி சரி விடுங்க, அது விடுங்க, அது அப்படியே எடுங்க. டக்குன்னு எகிரி வந்துட போகுது. காற்று ரொம்ப பலமாக அடிக்கிற காரணத்தினால நம்ம இங்கே கொடியும் இந்த மரத்தையும் பிடிக்கும்போது ரொம்ப கவனத்தோடு தான் பிடிக்கணும். நம்ம அந்த பூரானை பார்த்தோம் இல்லையா, அந்த ராட்சசத்தை அதாவது அது விஷம் அதிகமாக இருக்கிற ஒரு பூரான்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த காட்டில் வாழக்கூடிய ஊர்வனம் இதெல்லாமே நமக்கு பாதிப்பு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி போகும்போது இந்த அழகையும் ரசிக்கணும், பாதையும் கவனித்து பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கவனம்தான் முக்கியம். உங்களுக்கு கவனத்தோடு தான் பயணம் பண்ணணும். இந்த இடம் ரொம்ப செலவில் இருக்குது. சிவனை தேடி போகிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி தான் நம்ம ஏறி ஆகணும். பலத்த காற்று வீசுது, குடிமானத்துக்கு மரமெல்லாம் இருந்தாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஏறி ஆகணும். சரியான காற்று வீசிகிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட மணி 9:45 ஆகுது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம். நாங்கள் ஒரு 2 நிமிஷம் எல்லோரும் உட்காந்துருந்தோம். நமக்கு பின்னாண்ட வந்து நம்ம கேங்கெல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி போனவங்க நிற்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எங்கேயும் உட்காருவாங்களான்னு பார்க்குறேன், எங்கேயும் உட்காரல. அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலைக்கு மேலே நம்ம கேங்க வந்துட்டு இருக்கிறாங்க. வரட்டும் கிட்ட வரட்டும், எடுக்கிறேன். எப்படின்னா இருக்கு? அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள்லாம் வேகமாக வந்துட்டீங்க, நாங்கள் எல்லாம் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வரோம். நாங்கள் வந்து உங்களுக்கோசம் தான் வெயிட் பண்ணோம். கண்டிப்பாக தம்பிங்கெல்லாம் அண்ணன்களை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா, அதனால உட்காந்துருவோம். வரமா வாங்க. வழுக்கு இல்லை இந்த பழம் அந்த பக்கம் போயாங்கிறீங்க? இல்லை அப்படி இல்லை, கலாக்காக இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்பப்போ சொல்லிடுறேன். ஆமாம் சொல்லிடலாம் இந்த பாதை எப்படி இருக்கு எல்லாரும் இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபோனுக்கு 2 காலாக இருந்துச்சு, 3 காலாக இருக்குது, இப்போ 4 காலாக. அண்ணே வாண்ணே ஜிபே பண்ணி காற்றுல நீங்கள் சொல்கிறது கேட்காதே. ஜிபே பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிபே பண்ணி விடுங்க. அக்கா அன்பு பாவம் பாருங்க, அம்மா எப்படி ஏறி வர்றாங்க. அம்மா இப்படி நான் பார்த்து யூடியூபர் பண்றதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடுறோம். இது நல்ல கண்டென்ட்டா இருக்கு, இது எடுத்துக்கலாம். பண்றாங்க அப்படின்னு ஒரு ப்ளூப்பர்ஸ். ஆமாம், அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? மரத்தை காணமா? அவர் வந்து அவர் சயின்ஸ் படிச்ச ஒரு யூடியூபர் நிறுவனம், அதனால எல்லா இலையும் பிடிச்சி உட்காந்தே விட்டார் ஐயா. கீழே உட்காந்துருக்காரு தானே? அவர் தான் ஆராய்ச்சி இதில் பண்ணிட்டு இருப்பாப்புல, ரிசர்ச் பண்ணுவாப்புல. இதில் தான் வரும், உள்ளே போயிட்டா அவர் இல்லை, காலில் முள் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே செங்குத்தான பகுதி ஏறி வந்துட்டு பார்த்தோம்னா சூப்பரான ஒரு, எங்கே பார்த்தாலும் பள்ளத்தாக்கு தான். அங்கே சூப்பராக இருக்குது. அண்ணன் இதை பார்த்துக்கிட்டு இயற்கையை பார்த்துட்டு படுத்துருக்கிறாரு. டயரில் பார்த்துன்னுக்கிறேன். டயரில் படுத்துருக்கீங்களா? எங்களுக்கு முன்னாடி வேகமாக வந்தீங்க. டயர்டு பஸ்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம், சரி கார்லையா வர முடியும், பஸ்ஸில் தான். ஆனால் இயற்கையாக வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த காற்று எங்கே கிடைக்கும்? எத்தனை ஏர் கூலர் வந்து வச்சுருந்தாலும், எத்தனை ஏசி வச்சுருந்தாலும், எத்தனை ஃபேன் வச்சுருந்தாலும் இயற்கையை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் வரவங்க எல்லாருமே நேச்சுரல் லவர். அதனால தான் வாரம் ஒரு பிளான் போட்டு நாங்கள் வந்துன்னுக்குறோம். எங்களுக்கு எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் தாங்க, எங்கள் கூட கலந்துங்க, ஜாயின் வித் மீ.
ஓம் நம சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய். ஓம் நமச்சிவாய. பார்த்துண்ணா. கிட்டத்தட்ட நம்ம அந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி வெட்டவெளிக்கு நம்ம வந்திருக்கிறோம். மலைக்கு வந்திருக்கிறோம். மணி பார்த்தா 10:30 மணி ஆகுது. இங்கே இருக்கிற முள்ளெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. முதுகுலையோ காயினாலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க நம்ம பீப்புள், மக்கள். சூப்பராக இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்க எப்படி இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஏறி வந்த வழி பாதை இருக்கு. அந்த ஊரே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அந்த காற்று நம்மளை தள்ளி விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த மாதிரி இடத்துல நிற்கணும். இந்த செல்ஃபி எடுக்கிறேன், இந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துலலாம் நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மலையேற்றத்தை சரியாக பண்ணிட்டு வர முடியும். நாங்கள் சூறாவளியும் புயலும் செய்தியில் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மலையில் அடித்த காற்று எங்களையே தள்ளுற அளவுக்கு இருந்துச்சுங்க. இது சாதாரண காற்று இல்லை, அந்த சிவபெருமானோட மூச்சு காற்று. அவரை பார்க்க போகணுன்னா சாதாரணமாக போகவே முடியாதுங்கிறத நான் இந்த மலையில் தான் உணர்ந்துக்கிட்டோம். நீங்கள் பார்க்குறது வீடியோ மட்டும்தான், எங்களோட அனுபவம் 1000 மடங்கு இருக்கும். இங்கே 30 பேர்த்துக்கும் 30 விதமான அனுபவங்கள் இருந்துச்சு. இது என்னோட அனுபவம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், நீங்களே என் கூட பயணம் பண்ணதை போல் நீங்கள் உணருவீங்க. நான் அந்த வீடியோவை அப்படியே ரா ஃபுட்டேஜாக போடுறேன், அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற தர்பை புல் வந்து கடல் அலை போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வை எங்களுக்கு கொடுத்துச்சுங்க. இந்த மாதிரி காத்தடிக்கும் போது ரொம்ப தவிர்த்து போங்க. நின்னீங்கன்னா ஆள் தள்ளிடும். அப்படியே தவளை மாதிரி தவழ்ந்துட்டு போங்க. இப்போ நின்று இப்போ வந்து
புரிஞ்சிக்கவே முடியாது. குடும்பம் நடத்த போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மரமெல்லாம் கொய்யா மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் அது கொய்யா இல்லடா கொய்யா அப்படின்னு சொல்ல வருது நமக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம், இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டம். அந்த இடத்துல மட்டும்தான் காற்று பலமாக வீசுச்சு. இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வீசுது. வழித்தடம் ரொம்ப அழகாக இருக்குங்க, ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி இருக்குது. எனக்கும் ஒரு விஷயம், நம்ம அந்த காற்று அதிகமாக அடிச்சு இடத்துலேருந்து நம்ம மேலே ஏறி வரும்போது ஒரு கொக்கி முள் மாதிரி மாட்டிச்சு, இத்தத்தோடு முள். அது சின்னதாக குத்திச்சாட்டுக்குது, அது என்னன்னு தெரியல, அது நமக்கு முன்னோட மாறிடுச்சு. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன இலைகளாக இருந்தாலும் செடிகளாக இருந்தாலுமே நீங்கள் தொடாதீங்க, அது பக்கத்தில் போகாதீங்க. பாதை பாருங்கள் எப்படி இருக்குது, அதனால சொல்கிறது. இது அழகாக இருக்குன்னு நினைப்பீங்க, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். தான் நம்ம அப்பா சிவபெருமான் இருப்பார், அவரை போய் பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ சிரமப்பட்டா மட்டும்தான் அவரை போய் பார்க்க முடியும். அவருக்கு கூட நமக்கு ஒரு பயம் இல்லை. வந்துட்டாங்க, அங்கே பெரிய ஏற மாதிரி போட்டிருக்கு, பக்கத்தில் காட்டுறேன். இந்த மலை பாருங்கள் ரவுண்டாக இருக்கு. நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ரவுண்டாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் காற்று சரியான காற்று, ஆடி மாதம்ன்றதுனால காற்று பயங்கரமாக வீசுது. பாருங்க அந்த மரமெல்லாம் என்னமா இருக்கும்போது கிராஸ் பண்ணிடணும். சரியான பள்ளத்தாக்குங்க, காற்றுனா பயங்கரமாக அடிக்குது. பார்ப்போம். பிஸ்கட் போயிட்டு மிக்சர் இதெல்லாம் கொண்டு வந்தேன், எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்லான்னு. மேலே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. எடுத்துக்கிச்சா அதான் 2 முன்னையே ஒன்று எடுத்துட்டேன். சரி நல்லா இருக்குல்ல, ரைட்டாக பசி எடுக்குது. மணி 11 மணி ஆகுது. அடுத்தது வந்து கடல மிட்டாய். ஜோப்பிலே வச்சுக்கலாம். இங்கெல்லாம் போட்டு இருந்தோம்னா வச்சுக்கோ, நம்ம போட ஆரம்பிச்சோம்னா நம்மளை பார்த்து நிறைய
கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளே வச்சுக்கணும். இது எல்லா கோயிலையும் கல் இருக்கிற மாதிரி இந்த கோயிலும் குரூப் அங்கே போயிருக்காங்க. ஒரு பாதி பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து மலையேற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ட்ரெக்கிங் ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த ரெயின் லேயர் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு இன்னொன்று மெடிக்கெட், அதாவது முதல் உதவி பண்ணுற மெடிக்கெட் செட்டப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பாதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏற முடியும். இன்னொன்று இந்த இயற்கையை நம்மளால் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று முதல் உதவி பெட்டி இருக்கணும். சின்ன சின்ன காயங்களுக்கு சேஃப்டியான ஒரு எல்லாமே சேஃப்டியான ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் நீங்கள் வரணும். சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பாதை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டோம். மணி எத்தனை பார்ப்போமா? பதினோரு மணி ஆகுதுங்க. நம்ம ஒரு 8:30 மணிக்கு கிட்ட ஏற ஆரம்பித்தோம். 9, 10, 11 ஒரு 3.5 மணி நேரம் பக்கமாக வந்திருக்கோம். 3.5 மணி நேரமா? என்ன ஒரு 1/4 மணி நேரம் இருக்கலாம், தெரியல. வந்திருப்போம். ஒரு பக்கத்தில் காட்டுறவங்களுக்கு இந்த வழித்தடமெல்லாம் பாருங்கள். வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோலாம் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நம்ம நடந்து வந்திருப்போங்க. காற்று அந்த புறம் அந்த திண்டுக்கல் திசையில் தான் பயங்கரமான காற்று அடிக்குது. கரூர் பக்கம் காற்று கம்மியாக தான் அடிக்குது. ஆனால் அந்த காற்று சுழட்டி ஆளே தள்ளுற அளவுக்கு அடிக்குது. ஆனால் நம்ம அப்பா ஈஸ்வரன் எங்கப்பா உட்காந்துருக்கீங்க? ஓம் நம சிவாய. பள்ளத்தாக்கு அந்த போய் அந்த பள்ளத்தாக்கு போய் அடிக்குது. கைக்கு நேரம் இருக்கிறது பாருங்க. நம்ம அப்பன் பரமேஸ்வரன், அவரை பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். காடு ரொம்ப கொஞ்சம் குறுகலாக ஆயிடுச்சுங்க.
மலைக்கு நடுவில் இருக்க பாதை. கீழேருந்து மொத்த காற்றும் நம்மளை கீழே தள்ளுற அளவுக்கு புயல் மாதிரி காற்றடிச்சிட்டு இருக்குது. திடீர்னு அடிக்குது. அடிச்சுட்டே இருந்தால் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். அது ரொம்ப இப்போ நான் ஏன் குனிஞ்சிட்டு போகிறேன்னா, நம்ம நிமிர்ந்து போனோம்னா திடீர்னு காற்றடிக்குது. அந்த அளவுக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், கொண்டராங்கி மலை, ரங்கமலை இருக்குது. இது ரங்கமலை, அது கொண்டராங்கி மலை. அது ஒரு சுற்றி பாருங்க. வாவ், அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு பிரசாதம் படைச்சிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்கள், அவரை உங்களுக்கு பக்கத்தில் போட்டுருங்க. இப்போ நந்தீஸ்வரர் அப்படியே உள்ளே போகலாம்.
3000 அடிக்கு மேலே உள்ள சுயம்பு ஈஸ்வரர் தர்பேஸ்வரர். இவர் நினச்சாதான் இங்கே வர முடியும்னு கீழே இருந்த ஒரு ஐயா சொன்னார். இந்த இடத்த பற்றி பல அதிசயங்கள் இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விஷயமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் எது எப்படியோ எங்கள் ஈஸ்வரனை பார்க்குறதுக்கு எவ்வளோ உயரமாக இருந்தாலும் நாங்கள் வருவோம். அது அவர் அனுமதி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த மலையை வணங்கிக்குவோம். இதுக்கு மேலே பாருங்கள், ரங்கமலை, கொண்டராங்கமலை, இங்கே தர்பேஸ்வரர், தொப்பைய சுவாமி மலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காரு. மேலே உள்ள உட்காந்து எல்லாருமே அங்கங்கே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆக போகுது. நாங்கள் கீழே இறங்குறதுக்கு மணி 3 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ அற்புதமான இந்த பயணத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு மலை அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இதே அந்த சிவனோட அன்புக்காக இயங்குகிற ஒவ்வொருத்தரும் அந்த சிவபெருமானை வணங்குற அந்த ஒவ்வொரு சிவனடியாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இது என்னோடய உள்ளத்திலேருந்து சொல்கிற ஒரு வீடியோ. மணி பார்த்திங்கன்னா நம்ம சரியாக 3 மணி ஆகுது. நாங்கள் 1 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். இப்போ மலையோட அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் இறங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இறங்கிட்டாங்க. அவங்க போய் பார்த்துட்டு எல்லாம் பொண்ணாக வந்துட்டு மறுபடியும் ஆனால் இப்படி இந்த பக்கம் ஃபோன் பண்ணுங்கள். அந்த யார் உட்காந்துருக்காங்க? நம்ம இப்போ தான் இறங்கி வந்தோம். இங்கேருந்து அங்கே போய் அதில் போய் அங்கே போய் அங்கே தான் சுயம்புல சிவபெருமான் அங்கே தான் இருக்கிறாரு, தர்பேஸ்வரராக. இந்த பயணம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்திருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. எனக்கும் ஒரு அனுபவம் கிடைச்சிது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், தொடர்ந்து இணைந்தாருங்க. இதே போல் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்க வரைக்கும் டாட்டா, பை பை, see you. எவ்வளோ